நான் உங்கள் தமிழ் சார். இப்போ இந்த மொபைலில் எல்லாமே இருக்குது. ஃபேஸ்புக், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராமு, யூடியூப்புன்னு எத்தனை விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம போய் தேடி தான் போய் பார்க்கணும். ஆனால் எந்த ஒரு மனிதனும் இதில் வந்தது அனைத்தையும் நான் பார்த்துட்டேன், எதையும் விரட்டி விடாமல் அப்படின்னு சொல்லவே முடியாது. எவனுக்கு எது தேவையோ அதை பார்த்தாங்க. அதே மாதிரி தான் இந்த B2Now ஸ்க்ரீன், நான் சொல்கிற ஸ்க்ரீனு, நான் பார்க்குற அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, அது எல்லோருக்கிட்டையும் இருக்குது. அதுதான் அதுன்னு அது அவங்களுக்கு தெரியாது. அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் நான் இப்போ பார்த்து சொல்கிறேன்னா, இதை நான் பார்க்காம இருந்து வேறு யாராவது சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் நம்புகிற ஆளெலாம் கிடையாது. அப்படியாப்பட்ட நான் பேச வேண்டிய இடத்துல இருக்கிறேன். அதுதான் இதில் பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அப்போ இந்த நேரத்தில் போஸ்ட் ஆகிற விஷயம் இதே நம்ம முழுசாக பார்க்க முடியலன்னா, இறைவன் பிக் பேங் தியரிக்கு முன்னாடி இறைவன்லேருந்து ஆரம்பித்து, சிங்கிள் இறைவன்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எல்லா விஷயமும் எல்லாருமே எத்தனை மனிதர்கள் இருக்க வந்தாங்களோ எல்லா விஷயமும் A to Z அந்த ஸ்க்ரீனில் பதிவாயிட்டிருக்கு. அப்போ யார் எதை பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அது பிறந்ததுலேருந்து நீ இதை தான் பார்க்கணும், இதை தான் உனக்கு தெரியும், இதை கவுனி அப்படின்ற மாதிரி ஒரு பகுதியாக காட்டுறாங்க. இப்போ டெஸ்லானா அவர் ஒன்று பார்த்தாரு, ரைட்ஸ் பிரதர்ஸ் அவங்க ஒன்று பார்த்தாங்க, அதனால தான் அவங்க பிளேன் கண்டுபிடிச்சாங்க. புத்தர் ஒன்று பார்த்தாரு, எத்தனையோ பகவான்கள் என்னென்ன பார்த்தாங்க, இறைத்துதர் ஒன்று பார்த்தாரு. இப்படி யார் எதை பார்க்குறாங்களோ அப்புறம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மைண்டு லகாச்சிட்டு அவங்க என்ன போய் பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும். ஆனால் அது கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக சொன்னாங்களா இல்லை 100% சொன்னாங்களா, அதுதான் இங்கே ரொம்ப மேட்டர். அதனால தான் இங்கே இருக்கிற மதங்கள்லாம் நிறைய குழப்பங்கள் நிறைந்திருக்கு. ஏதோ ஒன்று பார்த்தாங்க, நானும் பார்க்குறேன், அவங்களும் பார்த்தாங்க, அவங்களும் சொன்னாங்க. அதில் என்ன குழப்பங்கள் இருக்குது, அவங்க சரியாக சொன்னாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இன்னும் தெளிவுபடுத்துகிறேனே தவிர. ஆனால் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்க்கணும், உங்களுடைய மறுமை. அந்த மறுமையை மட்டும்தான் நான் பேசிக்காக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சில சயின்ஸ் ஆதாரங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது பேசிக் அந்த இது தான். ஏன்னா ஆரம்பமும் அதான், மறுமையும் அதான். அதாவது பேசிக்னா சொர்க்கத்துக்கு போகிறது தான், அங்கே தான் ஸ்டார்ட்டும் ஆகுது, அங்கே போகிறது தான் முடியும். அது அந்த ஒரு சொர்க்கத்தில் தான் எல்லாமே அடங்கும். அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, அங்கே தான் போய் முடியணும். அதுதான் பேசிக். இப்போ அந்த ஒரு விஷயம்தான் நான் மெயினாக அதை பற்றி நான் பேசுகிறேன். இது எல்லாத்துக்கும் அவசியமான ஒரு விஷயத்தை தான் நான் பேசுகிறேன். ஏன்னா எல்லோருக்கும், அதாவது கர்ம வினையில் மாட்டிக்கிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது, பிறந்துட்டோம், ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் உணர்றீங்க. நான் இந்த வீடியோ பண்ணுறேன்னா ஒரு நாய் பையெல்லாம் நான் பேசுறது உணராது, மனிதன் தான் உணர முடியும். யார் பார்க்குறாங்களோ அவங்க உணர்வாங்க. அவங்களுக்கு தான் இது. இப்போ மேற்கொண்டு இதுக்கப்புறம் யார் பார்க்க போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் தான். இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, மரணம் தடுக்க முடியாது, அது வரும். அதுக்கு முடிவு தான் என்ன, அந்த முடிவை நோக்கி தான் அந்த பயணம். அதில் அந்த முடிவை நோக்கி யாரும் போக முடியாதனால தான் இது ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட உண்மையாவது இப்படி தான் இந்த விஷயம் அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெரியணும், பதிவாகணும். அந்த விஷயம் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், முடிஞ்சால் மற்றவங்கள்ட்ட இதை பற்றி சொல்லுங்கள்.